ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் பஞ்சாபி சிக்கன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பஞ்சாபி சிக்கன் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம நல்ல சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது அரை கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கனுக்கு தேவையான உப்பு நம்ம இதோடு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 2 வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ண 2 தக்காளி பழமும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 4-5 முந்திரி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி சேர்க்குறப்ப கிரேவி நல்ல ஒரு க்ரீமியாகவும் நல்ல திக்காகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் வதங்கி நல்ல கலர் மாறி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா கலந்து விடணும். இப்போது இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 4 நிமிஷத்துக்கு இதை நம்ம அப்படியே வேக விட்டுடலாம். ஃப்ளேமை ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. இப்போ 4 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாம், நம்ம சிக்கன் ஊற வச்சதுலேயும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ளேமை சிம்மிலையே வச்சுக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்டு இது மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கணும். ஏன்னா சிக்கன் ஊற வச்சதுலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இதில் சேர்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாக பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் அந்த மசாலாவோட இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நம்ம அப்படியே நல்லா வேக விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சிக்கன்லேருந்து நம்மளுக்கு நல்ல இது மாதிரி தண்ணி விட்டு வந்திருக்கும். இப்போ இதை மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தோன்னா போதும். இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நம்ம மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். நம்ம சேர்த்துருந்த அந்த எண்ணெய் எல்லாமே இது மாதிரி மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்துட்டு இது மேலே நம்ம லைட்டாக தூவிக்கலாம்.
இப்போ இதை ஒரு வாட்டி நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு எடுத்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான பஞ்சாபி சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி இந்த பஞ்சாபி சிக்கனோட நான் வந்து நல்ல டேஸ்டான கீ ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ சைடில் நம்மளோட பஞ்சாபி சிக்கனும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இனி சிக்கன் வாங்குறப்ப நீங்கள் ஒரு தடவை இந்த பஞ்சாபி சிக்கன் ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.